ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி சுரக்காய் பராத்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சுரக்காவை நல்லா துருவி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையும் தண்ணி புழிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம். நல்லா புழிஞ்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எல்லா சுரக்காவையும் சேர்த்திட்டேன். மீதி தண்ணியை நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். மாவு பிசைறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்திக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச நறுக்கின கொத்தமல்லி இலை, துருவின இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச 1.5 கப் கோதுமை மாவையும் சேர்த்திக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த சுரக்காயில் இருக்க தண்ணியை வச்சு முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலந்துட்டேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல சாஃப்டான டோவா ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் ஓரளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம். சுரக்காய் ரொம்ப நல்லது. 90% மேலேயும் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய காய் இது. இந்த வெயில் காலத்துக்கெலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சோன்னா சுரக்காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம உடனே உருட்டி பராத்தா ரெடி பண்ணிடலாம். முதல்ல குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சிடலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு உருட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 8 பால் வந்திருக்கு. கோதுமை மாவு நான் ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். இப்போ பராத்தாவை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பாலில் இந்த மாதிரி வர மாவில் முதல்ல தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா பராத்தாவும் நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை குக் பண்ணிடலாம். நம்ம இப்போ அடுப்பில் நான் தவா வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்ச பராத்தாவை இதில் சேர்த்திக்கலாம். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இப்போ இந்த பபிள்ஸ் வந்ததுமே இதை திருப்பி போட்டு இதுக்கு மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ வச்சு நல்லா தடவிக்கோங்க எல்லா பக்கமும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்போ திரும்பவும் அடுத்த சைடு திருப்பி போட்டு இது மேலேயும் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்த பராத்தா போட்டிருக்கேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பராத்தா எல்லாமே சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு சைடிஷ் ஒரு ரைத்தா ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாக. நான் இதுக்கு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலையும் நறுக்கி எடுத்திருக்கேன். நம்ம அந்த சுரக்காவோட தண்ணி நான் கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரில் சேர்த்து அதை கலந்துடலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.